Next theorem 1.9. If A is non-singular square matrix of order n, A non-singular square matrix given என்ன கொடுத்துருக்காங்கன்னா non-singular square matrixங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 6 கண்டிஷன்ஸும் நாம் ப்ரூவ் பண்ணணும். 6 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்குற ஒரே ஒரு கண்டிஷன் A is non-singular square matrix. First subdivisionல adjoint A the whole inverse which is equal to adjoint of A inverse is equal to 1 by determinant of A into A. இங்கே ஏங்கிறது மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது சம் ரியல் நம்பர். ஸோ இந்த மூணுமே ஈக்குவல் நாம் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்குவோம். ஏ இன்வர்ஸுங்கிறது என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தியரமில். 1 by determinant of A into adjoint A. ஸோ இதிலேருந்து adjoint A is equal to என்ன வரும்? adjoint A is equal to determinant of A into A inverse. இங்கே இந்த determinant of A நாம் இங்கே கொண்டு வரும்போது A inverse into determinant of A எழுதிக்கலாம். determinant of A into A inverse இப்படி மாற்றினாலும் நாம் எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மேட்ரிக்ஸ் கிடையாது. ரெண்டுமே மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது, மாற்றி எழுத முடியாது. இதில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஏ இன்வர்ஸுங்கிறது மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் மாற்றி எழுதுனா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அட்ஜாயிண்ட் ஏயை நாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். நம்ம இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வர்ஸை அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர். ரியல் நம்பருக்கு இன்வர்ஸ் என்ன வரும்? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸு இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டபுள் இன்வர்ஸ்லாம் படித்தோமா? தியரம் 1.8ல் டபுள் இன்வர்ஸ்லாம் படித்தோம். ஸோ டபுள் இன்வர்ஸ் வரும்போது ஏ தான் வரும். ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸோட வேல்யூ ஏ. இதுதான் தியரம் 1.8ல் நாம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஸோ இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை இதுக்கு நாம் ப்ரூவ் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ தெரியும்ல. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் தான் வேணும். ஸோ ரீப்ளேஸ் ஏ பை ஏ இன்வர்ஸ்னு போட்டுக்கலாமா? ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் போட்டால் என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டால் என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ். ரீப்ளேஸ் ஏ பை ஏ இன்வர்ஸ். ஏயை நான் ஏ இன்வர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ்னு வருமா? அங்கே ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் போட்டால் இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஏவோட பிளேஸில் ஏ இன்வர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் போட்டேன். ஆல்ரெடி ஒரு இன்வர்ஸ் இருக்குது, அந்த இன்வர்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னு கிடைக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் தான். நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்வர்ஸை நாம் எப்படி எழுதிக்கலாம்? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா? இன்வர்ஸ்னாலே அதோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா? ஏ டபுள் இன்வர்ஸ்னால் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ கிடச்சிது. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் 1 by determinant of A into ஏன்னு கிடைக்குதா? ஸோ by equation 1 and 2 we get adjoint A the whole inverse. adjoint Aக்கு the whole inverse கண்டுபிடிக்கும் போது இதுதான் கிடைச்சிது which is equal to adjoint of A inverse. தனியாக A inverseக்கு adjoint கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்குது? which is equal to 1 by determinant of A into A. இதான் நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணணும்.
adjoint A inverse is equal to adjoint A inverse is equal to 1 by determinant of A into A. So hence proved first subdivision. Second subdivision, determinant of adjoint A is equal to determinant of A power n minus 1. First, question given condition A is non-singular. A is non-singular na நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. A is non-singular அப்படின்னா தியரம் 1.1ல என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம்? A is non-singular means theorem by theorem 1.1 A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into In. This first theorem. Non-singular na first condition, first theorem இதான் ப்ரூவ் பண்ணியிருப்போம். செகண்ட் தியரம் வந்து சேம் A is non-singular அப்படின்னா if and only if A inverse exists. So last previous subdivisionல inverse concept வந்ததுனால second condition நாம யூஸ் பண்ணியிருப்போம். அங்கே inverse concept வரல, determinant of A concept தான் வந்திருக்கு. ஸோ first condition யூஸ் பண்ணலாம். given A is non-singular, இந்த தியரமில் first given A is non-singularன்னு கொடுத்துருக்காங்க. A is non-singular அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே டிட்டர்மினன்ட் கான்செப்ட் வந்திருக்கிறதுனால இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டு சப்டிவிஷனில் இன்வெர்ஸ் கான்செப்ட் வந்ததுனால செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ நாம் இப்போ இந்த சப்டிவிஷனுக்காக ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா A is non-singular means A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into In, where n is order of matrix, order of square matrix A. ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் n டினோட் பண்ணோம். ஸோ இதுன்னு எனி டூ எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆறு இந்த ரெண்டு ஏதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? A into adjoint A is equal to determinant of A into In எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைடு நாம் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம். போத் சைடு டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A into adjoint A which is equal to determinant of A into In. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாமா? determinant of A into determinant of adjoint A which is equal to determinant of A into determinant of identity matrix. இப்போ நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுக்குவோம். determinant of A into determinant of adjoint A is equal to determinant of A யோட வேல்யூ determinant of A power n, determinant of value, டபுள் டிட்டர்மினன்ட் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ A power n, determinant of A power n. டபுள் டிட்டர்மினன்ட் வந்துச்சுன்னா determinant of A power n தான் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் என்ன வரும்? எனி ஆர்டர், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் எனி ஆர்டர், 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வித் எனி ஆர்டர் டிட்டர்மினன்ட் எடுத்தால் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 தான் வரும். ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 1. டபுள் டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A power n. ரெண்டு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A power n into 1. நெக்ஸ்ட்டு 1ஓட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A into determinant of adjoint A is equal to determinant of A power n. இந்த 1 இன்ட்டுன்னு போடுறப்ப அந்த டேம் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A தானே வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equal to determinant of A power n by இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A இங்கே வந்து டிவைடட் பைன்னு வரும். பிகாஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூங்கிறதே நமக்கு ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ நம்ம டிவிஷன் எழுதிக்கலாம். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் ரைட் கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equal to பேஸ் சேமாக இருக்கா?
பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணுவோம், டிவிஷனில் மைனஸ் பண்ணுவோமா? ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n மைனஸ் 1. பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ n மைனஸ் 1. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் adjoint a is equal to determinant of a power n minus 1. Hence proved the second subdivision. Second subdivision, determinant of adjoint a is equal to determinant of a power n minus 1. Next, third subdivision, adjoint of adjoint a is equal to determinant of a power n minus 2 into a. We have to prove this condition. இதில் ரெண்டு adjoint இருக்குது. ஸோ நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் பி எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கிவன் ஏ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் எடுக்கிற பிங்கிற மேட்ரிக்ஸையும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாகவே எடுக்கிறோம். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? பி இன்ட்டு adjoint b is equal to adjoint b into b is equal to determinant of b into in. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த கண்டிஷனில் இருந்து நான் இதை கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, let b is equal to, நான் bங்கிற மேட்ரிக்ஸை adjoint a ன்னு எடுத்துக்க போகிறேன். let b is equal to adjoint a ன்னு எடுத்தேன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டேர்ம் வந்துடும். இப்போ பாருங்கள், பியோட பிளேஸில் நான் adjoint a ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? adjoint a, இங்கே adjoint, இந்த பிக்கு பதிலாக adjoint a. ஸோ adjoint of adjoint a. ஃபஸ்ட்டு இருந்த பிக்கு பதிலாக adjoint a சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் adjoint of, இந்த adjoint எழுதியிருக்கேன். இந்த பிக்கு பதிலாகவும் adjoint a சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேவையான adjoint of adjoint a கிடைக்குதா? ஸோ இப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நான் b is equal to adjoint a ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். which is equal to, இங்கே என்ன வரும்? அதே மாதிரி இந்த டேர்மை மாற்றினா என்ன வரும்? adjoint of, இந்த பிக்கு பதிலாக adjoint a ன்னு எழுதுவேன். adjoint of adjoint a into b க்கு பதிலாக adjoint a, which is equal to determinant of, b க்கு பதிலாக adjoint a எழுதிக்கலாமா? determinant of adjoint a into in. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் பிக்கு பதிலாக adjoint a சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். b எந்த பிளேஸ்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக நான் adjoint a சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ஏதாவது ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டை நான் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு adjoint a into adjoint of adjoint a is equal to, இந்த டேர்ம் எழுதிக்குவோம், determinant of adjoint a into in. நெக்ஸ்ட்டு நமக்கு determinant of adjoint a யோட வேல்யூ தெரியும். செகண்ட் சப்டிவிஷனில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். adjoint a யோட டிட்டர்மினன்ட் வேல்யூ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? determinant of a power n minus 1. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் செகண்ட் சப்டிவிஷனில். ஸோ இதை அப்படியே நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த adjoint a க்கு பதிலாக, determinant of adjoint a க்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு adjoint a into adjoint of adjoint a, which is equal to, இதுக்கு பதிலாக நான் determinant of a power n minus 1 into in எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த adjoint aங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இது நம்ம டிவைடட் பைன்னு கொண்டு வர முடியாது. இப்போ கொண்டு வர முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணால் தான் நாம் இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ ப்ரீ மல்டிபிள் பை ஏ, ஏயை வச்சு நான் ப்ரீ மல்டிபிள் பண்ணுறேன். ஏ வச்சு ப்ரீ மல்டிபிள் பண்ணுறேன்னா போத் சைடுமே ப்ரீ மல்டிபிள் தான் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? ஏ இன்ட்டு adjoint a ன்னு வருமா? ப்ரீ மல்டிபிள் பண்ணியிருக்கேன், ஏ இன்ட்டு adjoint a. நெக்ஸ்ட்டு adjoint of adjoint a, which is equal to, a ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், determinant of a power n minus 1 into in. ஸோ ப்ரீ மல்டிபிள் பை ஏயை வச்சு நான் ப்ரீ மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்ட்டு adjoint a னா என்னது? நம்மளுக்கு கிவன் கண்டிஷனே ஏ இஸ் நான் சிங்குலருங்கிறது தான். கிவன் கண்டிஷன் நமக்கு ஏ இஸ் நான் சிங்குலர்.
ஸோ A is non-singularனா A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into IN எழுதிக்கலாமா? ஸோ இந்த A into adjoint A பதிலாக determinant of A into IN நான் எழுத போகிறேன். ஸோ determinant of A into IN. Next adjoint of adjoint A which is equal to இப்போ நமக்கு determinant of A power n minus 1ங்கிறது ஒரு ரியல் நம்பர். டிட்டர்மினன்ட் வந்துச்சுனாலே அது ரியல் நம்பர் தான். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு ஏ தான் போடணும், நெக்ஸ்ட்டு தான் ஐ போடணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஸோ இதை தனியாக எழுதிட்டு இந்த ஐஎன்ங்கிறத இந்த மேட்ரிக்ஸோடு சேர்த்து எழுதுகிறேன். அட்ஜாயிண்ட்டுங்கனாலும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஐஎன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் adjoint A which is equal to determinant of A power n minus 1 A into IN ஒரு மேட்ரிக்ஸோட ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ இன்ட்டு ஏ. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்குது, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அதோட இன்னொரு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு adjoint of adjoint A which is equal to determinant of A power n minus 1 into A. நமக்கு என்ன வேணும், adjoint of adjoint A தானே வேணும். ஸோ adjoint of adjoint A is equal to இங்கே இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் A இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட்ங்கிறது ஒரு ரியல் வேல்யூங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் இங்கே இருக்கும்போது இது வந்து ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும்போது நாம் இதை கொண்டு வர முடியாது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அதை ப்ரீ மல்டிபிள் போஸ்ட் மல்டிபிள் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால தான் நெக்ஸ்ட்டு ப்ரீ மல்டிபிள் ஏ பண்ணி நாம் இங்கே ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொண்டு வர வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு வரோம். இப்போ இதை ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏன்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை மைனஸ் பண்ணுவோமா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் ஆல்ரெடி n minus 1 இருக்குது, இதோட பவர் எதுவும் இல்லைனா 1. ஸோ அதையும் மைனஸ் பண்ணோன்னா இன்னொரு -1 வரும் இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 2 இன்ட்டு ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 2 இன்ட்டு ஏ. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 2 இன்ட்டு ஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள், அதுவும் அதான் ப்ரூவ் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 2 இன்ட்டு ஏ. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் த தேர்ட் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் we have to prove adjoint of lambda A is equal to lambda power n minus 1 into adjoint A. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு adjoint Aனா என்னன்னு எழுதிக்குவோம். adjoint Aங்கிறது என்னது, நம்ம A இன்வர்ஸ்லேருந்து எழுதிக்கலாம். நமக்கு A இன்வர்ஸ் ஃபார்முலா 1 by determinant of A into adjoint A. ஸோ இதிலேருந்து adjoint A is equal to இது டிவைடட் பை இருக்குது, இங்கே வந்தால் மல்டிப்ளிகேஷன் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ நமக்கு வேணுங்கிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ தானே வேணும். ஸோ ரீப்ளேஸ் ஏ பை லேம்டா ஏ. ஏயை நம்ம லேம்டா ஏயால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. ரீப்ளேஸ் ஏ பை லேம்டா ஏ. ஸோ லேம்டா ஏயால் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கிற பிளேஸ்லாம் லேம்டா ஏ போடுறோம். லேம்டா ஏ ஹோல் இன்வர்ஸ். ஸோ இது பாருங்கள், லேம்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம கொண்டு வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா. டிட்டர்மினன்ட் ஆஃப் லேம்டா இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு லேம்டாக்கு இன்வர்ஸ் எடுத்தால் என்ன வரும், 1 by லேம்டா வரும். இன்வர்ஸ் எடுக்கும்போது லேம்டாக்கு இன்வர்ஸ் எடுத்தால் 1 by லேம்டா. ஏங்கிறது மேட்ரிக்ஸ், ஸோ ஏ இன்வர்ஸ். லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, ஸோ 1 by லேம்டா வரும். ஏங்கிறது மேட்ரிக்ஸ், அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது ஏ இன்வர்ஸ். நம்ம லாஸ்ட்டு அப்படி இதில் பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என்னன்னு எழுதினோமா. ஏன் அப்படின்னா இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறதே ஒரு ரியல் நம்பர் தான்.
ஏன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூங்கிறது ரியல் நம்பர் தானே, அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு பவர் n வரும். சேம் அதே மாதிரி லாம்டா n அப்படின்னா ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக இங்கே லாம்டா இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி ஒரு ஸ்கேலார் வேல்யூவோ ஒரு ரியல் நம்பரோ அதே மாதிரி தான் லாம்டாங்கிறதும் ஒரு ரியல் நம்பர் ஸ்கேலார் வேல்யூ. ஸோ அதுக்கு நாம் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n வந்துச்சு, அப்போ இங்கே லாம்டா இருக்குது, ஸோ லாம்டா பவர் n வரும். இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டானா லாம்டா பவர் n. ஸோ நம்ம எப்போதும் போல மறந்து இது மாடுலஸ் வேல்யூன்னு நினச்சி அந்த லாம்டாவை அப்படியே போடக்கூடாது. சப்போஸ் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது டிட்டர்மினண்டா இது லாம்டாவாங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் கொஷினில் கொடுக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 இப்படி தான் கொடுப்பாங்க ரியல் வேல்யூங்கிறதுனால. ஏன்னா இப்படி கொடுக்கும்போது அது மாடுலஸாக டிட்டர்மினண்டாங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 அப்படின்னா இதோட வேல்யூ 3 பவர் n. ஓகேவா, ஒரு ஸ்கேலார் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது பவர் n தான் இதோட வேல்யூ. ஸோ லாம்டாக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது லாம்டா பவர் n தான் இதோட வேல்யூ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 by lambda இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ பாருங்கள் இங்கே லாம்டா வேல்யூ லாம்டா பவர் n இருக்குது, பை லாம்டான்னு எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா. லாம்டா பவர் n பை லாம்டா எப்படி எழுதிக்கலாம், பேஸ் சேமாக இருக்கா. இப்போ பவரை வந்து நம்ம டிவைடட் பைன்னு இருக்கிறதுனால பவரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ லாம்டா பவர் n இங்கே 1 இருக்கிறதுனால மைனஸ் பண்ணும்போது -1. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஏ இன்வர்ஸ். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு இதுக்கு பதிலாக நாம் அட்ஜாயிண்ட் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. Adjoint of lambda a is equal to lambda power n-1 into adjoint a. So hence proved the fourth subdivision. Subdivision 5. Determinant of adjoint a is equal to determinant of a power n-1 square. Then நம்ம prove பண்ணோம். நமக்கு adjoint of adjoint a னு third subdivision prove பண்ணோம். So அதிலிருந்து by subdivision 3. இதே தியரத்தில் தான் subdivision 3 என்ன பார்த்தோம், adjoint of adjoint a is equal to determinant of a power n-2 into a. இப்படி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். இந்த ரிசல்ட்டில் இருந்து தான் இதை கொண்டு வருவோம். இப்போ இந்த ரிசல்ட்டில் ரெண்டு பக்கம் நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணிக்கலாமா, நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ தானே வேணும். ஸோ டேக்கிங் டிட்டர்மினன்ட் போத் சைடு, டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint a which is equal to determinant of a power n-2 into a. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதே தான் இருக்குங்கிறதுனால நம்ம எந்த சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint a which is equal to, இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாமா, டிட்டர்மினன்ட் a power n-2 into determinant of a. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ, உள்ளே இருக்கிறதே ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நமக்கு பவர் n வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n-2 பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஏன் நமக்கு பவர் n வந்துச்சு அப்படின்னா, நமக்கு நான் எப்போதுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடி, டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஒரு ரியல் நம்பருக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா லாம்டா பவர் n வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஒரு ஸ்கேலார் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n வரும். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n-2 இருக்குது, அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுனால பவர் n போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டபுள் பவர் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டை என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n இன்ட்டு n-2 into determinant of a which is equal to determinant of a power இந்த n உள்ள மல்டிபிள் ஆகும்போது n square minus 2n into determinant of a. இங்கே பேஸ் சேமாக இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பேஸ் சேம்னா பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n square minus 2n plus 1. இங்கே பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு மீனிங். ஸோ பவர் ஆட் பண்ணும்போது +1 வரும். which is equal to determinant of a power
இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n மைனஸ் 1 ஸ்கொயர் நம்ம அதான் ப்ரூவ் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் a இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஃபிஃப்த் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்ப்போம். Sixth subdivision, adjoint A the whole transpose is equal to adjoint of A transpose. நாம் இது அப்படி ரிவர்ஸில் எழுதிக்கலாம். adjoint of A transpose ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். நமக்கு adjoint A ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? A இன்வர்ஸ்லேருந்து எழுதிக்கலாமா? A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. இதான் இன்வர்ஸ் ஃபார்முலா. இதிலிருந்து நம்ம adjoint A is equal to எப்படி எழுதிக்கலாம்? adjoint A is equal to determinant of A into A inverse எழுதிக்கலாமா? ஸோ இதில் adjoint A is equal to determinant of A into A inverse. நமக்கு என்ன வேணும்? adjoint of A transpose கண்டுபிடிக்கணும். ஸோ replace A by A transpose எழுதிக்கலாமா? replace A by A transpose. A நான் A transpose ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ adjoint of A transpose வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா adjoint of A transpose வருமா? adjoint of A transpose is equal to determinant of A transpose inverse. ஏக்கு பதிலாக A transpose எழுதியிருக்கோம் inverse. ஸோ replace A by A transpose. இதான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ which is equal to adjoint of A the whole transpose நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். which is equal to நம்ம எப்படி எழுதிக்கலாம்? determinant of A transpose determinant of A transpose into இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? A transpose the whole inverse இருக்குது. A inverse the whole transpose எழுதிக்கலாமா? transpose கண்டுபிடிச்சிட்டு inverse கண்டுபிடிக்கிறதும் inverse கண்டுபிடிச்சிட்டு transpose கண்டுபிடிக்கிறதும் சேம் தானே. ஸோ A transpose the whole inverse A inverse the whole transpose எழுதிக்கலாம். which is equal to the transpose காமனாக எடுத்தால் என்ன வரும்? determinant of A inverse whole transpose எழுதிக்கலாமா? ரெண்டு டிரான்ஸ்போஸ்க்கும் காமனாக எழுதியிருக்கேன். determinant of A transpose the whole inverse whole transpose எழுதியிருக்கேன். determinant of A transpose A inverse பல நம்ம என்ன எழுதிக்கலாம்? adjoint A எழுதிக்கலாமா? ஸோ adjoint A the whole transpose லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்துச்சா? நம்ம என்ன எடுத்துருக்கோம்? adjoint of A transpose is equal to உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? adjoint of A the whole transpose. hence proved the sixth subdivision.